போலீஸ் ஆஃபீஸர் ரேகா வந்து என்ன பண்ணுறாங்க, கேட்டுகிட்டே இருக்காங்க. என்ன ஆச்சு? உண்மையிலேயே வந்து இந்த கல்யாணம் நடந்துச்சா இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் குறுக்கில் கிட்ட கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு நடந்த மாதிரியே இல்லை மேடம், கண்டிப்பாக நடக்கவே நடக்கலை, இந்த கல்யாணம் நடக்கலை, உண்மையிலேயே சிந்து போய் தான் சொல்கிறா அப்படி சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா? ஆமாம் மேடம், கல்யாணம் நடந்தால் எங்களுக்கு தெரியாதா? அன்றைக்கி பௌர்ணமின்னு அன்றைக்கி நான் தான் இங்கே இருந்தேன், எல்லாமே நான் பார்த்து வேணுன்னா நீங்கள் எங்கள் ஆளுங்களை எல்லாரையும் கூப்பிட்டு கேளுங்க அப்படின்னா எல்லாரையும் கூப்பிட்டு இல்லை மேடம், அப்படிலாம் எதுவுமே நடக்கலை, நடத்தி வச்சதை நாங்கள் தான் நடத்தி வச்சுருக்கணும். சரி, கோயிலில் வந்து தாலி கட்டுற எதுவுமே நடக்கலை, எதுவுமே நடக்கல மேடம், யாருமே சாட்சி கிடையாது, அவள் சொல்கிறது எல்லாமே போய் பார்த்தீங்களா மேடம், நான் சொன்னேன் இல்லையா, நான் இந்த தப்பை செய்யவே செய்யலைன்னு சொல்லிட்டு அவள் சொன்னான்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்பிட்டாங்க மேடம். அவள் வந்து கரெக்டாக என்னோடய வண்டி பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கிட்டா, கரெக்டாக தாலியும் கட்டியிருந்தா, அதனால் ஈஸியாக வந்து நான் மாட்டிட்டேன் மேடம், இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து சொல்கிறாரு. ஓ, இவ்வளோ கிரிமினல் அவள் இருக்காளா, அவளை சும்மாவே விடக்கூடாது, சரி இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், சரி வீட்டிலேருந்து யாராவது அவளுக்கு மெசேஜ் அனுப்ப உதவி பண்ணியிருப்பாங்களா, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னோடனே யோசிக்கிறாரு. நம்ம தெரியாமல் எதையும் சொல்லக்கூடாது, பாவம் சிட்டு, அதுக்கப்புறம் போலீஸ் வந்து பெரிய பிரச்சனை ஆகிடும், அதனால் எதுவும் அந்த போலீஸை கண்டுபிடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு சிவா. அடுத்து வந்து எனக்கு தெரியல மேடம், சரியா அப்படி சொல்லிட்டு சொன்னோன்னே சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேகா சொல்கிறாங்க. இங்கே எல்லாருமே வந்து டீமாக வந்து நம்ம சிவா வீட்டுக்கு வராங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து அப்படியே வந்து டென்ஷனாக பார்க்குறாங்க. அன்னபூர்ணி என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. போலீஸ் வந்து ஏன் வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே உடனே வந்து போலீஸ் வந்து ரேகா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இங்கே சிந்துன்றது யார் அப்படின்னு. சிந்து வராங்க. அதிர்ச்சியடையில் சிந்து மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சிவாவும் வந்து ஸ்னேகாவும் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. சிந்து வந்து ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னோடனே, என்னடா சிவா இப்படிலாம் பண்ணியிருக்க, குடும்பமானத்தை இப்படி எடுத்துருக்கேன்னு. சாரி பெரியம்மா, எனக்கு வேறு வழி தெரியல, ஏன்னா நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், நீங்கள் நம்பவே நம்பலை, கடைசியாக எனக்கு இருக்க ஒரே வந்து ஆயுதம் இதுதான், எனக்கு வேறு வழி தெரியல பெரியம்மா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, தேவையில்லாமல் எதுக்கு இங்கே பண்ணிகிட்ருக்கீங்க, முதல்ல இங்கே எது கிளம்புங்க, என் பையன் வந்து நான் வந்து வாங்க சொல்கிறேன் அப்படி சொன்னோன்னே, வாபஸ் வாங்க சொல்கிறேன் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து இல்லைங்க, நாங்கள் விசாரிச்சு தான், அவன் விசாரிச்சுட்டு நாங்கள் என்ன வேணாலும் முடிவு எடுத்துக்கும், முதல்ல நாங்கள் விசாரிக்க விடுங்க அப்படின்னோடனே சிந்து வந்து கூப்பிட்டு, இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டு மருமகளை யாரும் விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. அன்னபூர்ணி, நீங்கள் இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் வந்து சட்டத்தை வந்து வந்து இந்த மாதிரி வந்து அவமானப்படுத்தாதீங்க, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் சிந்து ஒரு சில கேள்வி தான் நான் கேட்க போகிறேன், உண்மையிலேயே ஒன்று சிவா தான் வந்து கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணான்னு சொல்கிறியா? ஆமாம், சிவா தான் என்னை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணார் அப்படின்னு. ஓ அப்படியா, அப்போது கோயிலில் நாங்கள் எல்லாத்தையும் விசாரிச்சிட்டோம், கோயிலில் உனக்கு அப்படி ஒரு கல்யாணமே நடக்கலைன்றாங்க, இதுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு அன்னபூர்ணி அதிர்ச்சி அடைகிறாங்க. நான் எல்லாமே விசாரிச்சிட்டோங்க, கோயிலில் இந்த மாதிரி ஒரு கல்யாணமே நடக்கலைன்னு சொல்கிறாங்க, வேணா நீங்களே பாருங்கள் அப்படி சொல்லிட்டு அந்த வீடியோஸ் எல்லாமே சொன்ன வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. அவர் வந்து இன்னும் கோயிலில் வந்து என்னை தாலி கட்டல, வெளியே நின்று தான் தாலி கட்டினார், அது எப்படி எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு. ஓ அப்படியா, சரி, உண்மையிலேயே வந்து தாலி கட்டினது வெளியே நின்றுது, அப்போ எந்த சாட்சியும் கிடையாது, ஏதாவது ஒரு சாட்சி கூட கிடையாது கோயிலில், இந்த பொண்ணு சொல்கிறது முக்கால்வாசி போய் தான், இந்த சிந்து சொல்கிறது சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்கல்ல, பாருங்கள் இப்போவே அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவை பார்த்து சிவா சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து எல்லாருமே அனுப்பி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மா சிந்து, இவங்க எப்படி சொல்கிறாங்க, எனக்கு தெரியல அத்தை, இவங்க வேணும்னே மேலே பழி போட பார்க்குறாங்க அத்தை, இதை நம்பாதீங்க அத்தை அப்படின்றாங்க. ஓ, நாங்கள் பழி போட பார்க்குறோமா, சரி சரி, அப்போ போலீஸும் மேலே பழி போகிறோம், ஆமாம் போலீஸையும் நீங்கள் தான் சொல்லி கூட்டின்னு வந்திருப்பீங்க அப்படின்னா. சிந்து உடனே சிவா செம்மையை டென்ஷன் ஆகிறாரு, பார்த்தியா இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து டென்ஷனாக வராரு. இங்கே வந்து இங்கே பாருங்கம்மா, நீங்கள் யார் என்ன சொல்லலாம் நான் நம்ப மாட்டேன், நான் சிந்துவை தான் நம்ப, சிந்து சொன்னது உண்மை தான், தேவையில்லாமல் எதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி யார் சொல் பேச்சு கேட்டு இப்படிலாம் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், எங்கள் விசாரணைக்கு குறுக்க வந்தீங்கன்னா நடக்கதே வேறணும். சிவா வந்து எங்கள் பெரியம்மா எதுவும் சொல்லாதீங்க மேடம், ப்ளீஸ் மேடம் அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்டு ரேகா டென்ஷன் ஆகிறாங்க.